ஆற்றுல வெள்ளம் வந்ததுங்க. வெள்ளம் வந்தவொடனே ஆற்று தண்ணி இங்கே வந்துருன்ட்டு மண்ணள்ளி போட்டோம். மண்ணள்ளி போட்டோன்னா அந்த தண்ணியை நிறுத்தியாச்சு. நிறுத்தி திருப்பி கடப்பக்கம் பின்புறமா தண்ணி வரவும் தான் பயந்து போய் அங்கே சவரமங்கத்தில் அந்த கரை வந்து கரையை சரிப்படுத்தாமல் அப்படியே உள்ள வண்டி வர போக இருந்தவொடனே அப்படி குறுக்கோடி சாம்பர் விட்டு பார்த்துங்க. அதில் வண்டி கிண்டி போகிறோன்னா அந்த தடம் பழைய தடம் அப்படியே இருந்தது, கரையை விட பள்ளமாக இருந்தது. அதில் தண்ணி வந்து அந்த தண்ணி தான் அங்கே வந்து இங்கே எங்களை பாய்ச்சது. கடை பாய்ச்சதுங்க. கடையை பூட்டிட்டு வெளியே வரமுன்னு தண்ணி கடைக்குள்ள வந்துட்டு, கடைக்குள்ளா பயந்து போய் தான் அந்த ஆக்கில் நாங்கள் இந்த வயக்காடு தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு, ஃபுல்லாக வந்தோடனே பயந்து போய் தான் அந்த ஆக்கில் நாங்கள் அப்படியே சரி 10 மணியாவது போவோம். அங்கிட்டு கரைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரை இடுப்பது தண்ணி வந்துட்டு. இப்போலாம் இந்த போயிடுச்சியா, கடையும் போயிட்டு ஒன்றும் போயிட்டு நம்ம மகன் அங்கே நம்ம திருவதி கடை வேலையில் இருக்கான். நாங்கள் தான் போகணும், வேறு வழி இல்லையா. வீடு கிடையாது, அவனும் வாடகைக்கு தான் இருக்கான். பையனுக்காக தான் ஒரு சரி வெளியே போகிற வாடகைக்கு இருக்காங்களே, ஒரு 2 வீட்டை கட்டணும்னு கட்டணும். அதுவும் போயிட்டு, கடையும் போயிட்டு வீடும் போயிட்டு ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே காணியா. கடை பொருள் எல்லாம் ஒன்றுமே. ஆமையா, வீட்டு சம்சாரெலாம் அங்கே போயிட்டு நான் போவேன்னு மனசு கஷ்டத்தெல்லாம் உட்காந்துருக்கேன். என்ன அடுத்த பிழைப்புக்கு என்ன வழி? ஒரு வழியும் கிடையாது. சரி, ஒரு கடைன்னு இருந்தாலும் வந்து ஒரு எந்தையாவது ஒரு லிட்டர் பாலை வாங்கியாவது டீ போடலாம். அதுக்கும் ஆமையா 60-70 வருஷம் அங்கே தான் இருக்கும். எங்கள் மாமா காலத்து நான் வந்து கல்யாணம் 35 வருஷம் ஆயிட்டு. 60-70 வருஷம் அங்கே தான் இருக்கும். வராங்க வந்து ஒரு சரி அப்புறம் ஆபத்துள்ள பகுதி காலி பண்ணுங்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்த கொடுத்து வீடு கட்டி தரோம் போங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் போயிடுவோம். அதுவும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.